புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம சொரியாசிஸ் சார்ந்த விஷயங்களை பேச போறோம். சொரியாசிஸ் எதனால ஏற்படுது, இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதற்கு மூலிகை மருந்துகள்ல என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு சொரியாசிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். சொரியாசிஸினுடைய கண்டிஷன் இது உடல்ல எப்படி தெரியும், இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? முதல்ல சோரியாசிஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோயாக இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, உடம்புல ஃபுல்லாகவே இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது. நிறைய விதமான ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் குறிப்பாக அந்த சோரியாசிஸ் அப்படின்ற அந்த பேர் மட்டும் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது காரணம் அந்த அரிப்பு, அந்த இச்சிங் அப்படின்றது தான். சோரியாசிஸ் இல்லாமல் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. குறிப்பாக அந்த எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்குது, சோரியாசிஸ்ன்ற கண்டிஷன் இருக்குது. இது தவிர விட்டிலிகோன்னு சொல்லக்கூடிய உடம்பு ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாறக்கூடிய ஒரு பேட்சஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது தவிர நம்ம உடம்புல முகத்துலேயோ இல்லை உடம்புலையோ வரக்கூடிய வேறு சில பாதிப்புகள், ரோசேசியே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முகத்தில் பிங்க் கலரில் ஒரு ஸ்கின் ரேஷஸ் உருவாக ஆரம்பிக்கும். முகத்தில் மட்டுமே இருக்கும். முகத்தில் சில பிளட் வெசல்ஸ்லாம் வெளியில் தெரியும். ஆக்னி மாதிரியான சில விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது இந்த சொரியாசிஸை மட்டும் ஏன் குறிப்பாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதில் எக்கச்சக்கமான பாதிப்புகள், நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்கின்னோடைய வறட்சி தன்மை, அந்த ஸ்கின் தோல் உதிர்வு, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து அடுக்கடுக்கான தோல் உதிர்வு இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இந்த சோரியாசிஸ் அப்படின்றது உடம்புல எல்லா இடங்கள்லையும் பரவக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே பாதிக்கக்கூடியது. நம்மளுடைய மியூக்கஸ் லேயர், குறிப்பாக அந்த சளி சவ்வுகள் தவிர எல்லா இடங்கள்லையும் அந்த டெர்மிஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கின்லையுமே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றது அந்த சோரியாசிஸ் அப்படின்றது. ஒவ்வொரு இடங்களில் உருவாகக்கூடிய அந்த பிரச்சனையை பொறுத்து அதற்கான சிம்டம்ஸ் வேறுபட்டு இருக்கும். காமனாக நிறைய பேருக்கு தலையில் உருவாகக்கூடிய சோரியாசிஸ் இருக்குது, ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே உருவாகக்கூடிய சோரியாசிஸ் உடைய டைப் தான் பார்த்திங்க அப்படின்னா பிளேக் சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு டைப். இதுதான் காமனாக 80 to 90% இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டைப். உடம்பு ஃபுல்லாக ஒரு சில்வரி ஸ்கேல்ஸ் உதிர ஆரம்பிக்கும். கிரே கலரில் ஒரு தோல் உதிர்வு இருக்கும். இது பட்டையாக மீன் செதில் மாதிரியான தோல் உதிர்வாவோ இல்லை பவுடரி மாதிரியான ஒரு தோற்றத்துலேயோ அந்த தோல் உதிர்வு ரொம்ப எக்கச்சக்கமான தோல் உதிர்வு இருக்கும். இதுதான் காமனான ஒரு ஸ்கின் ப்ராப்ளம். அந்த சோரியாசிஸோட டைப்பில் ஒரு முக்கியமான ஒரு டைப்பாக இருக்கும். இது தவிர இன்வெர்ட் சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு டைப் கூட இருக்குது. அந்த டைப்பில் பார்த்திங்கன்னா மடங்கக்கூடிய இடங்களில், அக்குள் பகுதிகளில், அதே மாதிரி தொடை இடுக்கு பகுதிகளில், அதிகமாக வேர்க்கக்கூடிய ஒரு இடங்களில் உருவாகக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அந்த இன்வெர்ட் சோரியாசிஸ். நிறைய பேர் படர்தாமரைன்னு சொல்லி டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட் சோரியாசிஸ். நிறைய பேருக்கு தெரியறதில்ல, வெளியில் சொல்லக்கூடிய இடங்களில் இல்லாததுனால நிறைய பேர் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நினைக்க மாட்டாங்க. அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். போக போக அதோடைய வறட்சி தனிமை அதிகமாக ஆரம்பித்து வேர்க்க அந்த இடத்துல எரிச்சலும் தோல் வறட்சியும் இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பஸ்டுலா சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு டைப் கூட இருக்குது. அது என்னன்னா குழந்தை பருவத்திலேருந்தே யாருக்கு வேணாலும் வரலாம். குழந்தைங்களுக்கே சின்னதாக கொசு கடிச்ச மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல 2-3 நாள் கழித்து சின்னதாக பஸ்டியூல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பித்து உள்ள நீர் கோர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது கொஞ்சம் 2-3 நாளில் சொரிய அது உடஞ்சி புண்ணாக ஆரம்பித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பரவ ஆரம்பிக்கும். ரொம்ப அதிகமான ஸ்மெல் இருக்கும், ஃபவுல் ஸ்மெல் இருக்கும். தோல் வறட்சியோடு சேர்ந்து தோல் உதிர்வுமே அளவுக்கு அதிகமாக இருக்கும். இது தவிர எரித்ரோடெர்மைட் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பும் இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தோன்னா உடம்பு ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய பேச்சஸில் தீ சுட்ட புண்ணு மாதிரி ஒரு டார்க் ரெட் கலரில் ஒரு ஆரஞ்சு கலந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த எரித்ரோடெர்மைட் சோரியாசிஸில் இருக்கும். இதுவும் காமனாக கைகளில், கால் பாதங்களில் வரக்கூடிய ஒரு டைப் தான். இந்த இடங்களில் இருக்கக்கூடிய தோல் உதிர்வு அப்படின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்க ஆரம்பித்து தோலில் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மாறி தோலில் எரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தீ சுட்ட புண்ணு எப்படி எரிச்சல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எரிச்சல் காமனாக இந்த இடங்களில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இது தவிர இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து அதுக்குமே நம்ம தனித்தனியாக பெயர் வச்சு சொல்லலாம். நன்றி டாக்டர். சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காகவாமா? உங்க வயதுமா? ஆஸ்பத்திரி எனக்கு வயசு 66 ஆகுது. பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன தொந்தரவு சொல்லுங்க. எனக்கு மூட்டு வலி, அந்த முதுவலி
இருக்கிறதுனால இந்த நரம்பு இழுப்பு தான் எனக்கு கூடுதல். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. சரிம்மா. இந்த முது வலியால இந்த நரம்புலாம் உங்களுக்கு ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சு. முதுகு வலி, நடு முதுகுல வலி இருக்கா இல்ல கீழ் இடுப்புல வலி இருக்காமா? இந்த இடுப்பு வர 2 பக்கமும் இந்த குட்டி வர இருக்குது, நடுவு தண்டுலயும் வலி எப்படின்னு தெரியல. வலிக்கு உட்கார்ந்து எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. சரிம்மா, கண்டிப்பா 10 நாள் நான் பார்த்துட்டு தான் மாத்திரை எல்லாம் வெளி மாத்திரை சாப்பிட்டா வயிறு பூரா எரியே. சரிம்மா, பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க, இது சரி பண்ணிடலாம். அதாவது இடுப்புல இருந்து வலி பரவுது அப்படின்னாலே இடுப்பு எலும்புல இருக்கக்கூடிய எலும்புகள்ல தேய்மானமா இருக்கலாம். அதாவது ஜவ்வு விலகல் அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இடுப்பு எலும்பு அப்படின்றது கழுத்துல இருந்தே இடுப்பு நம்ம உட்கார்ற இடம் வரைக்கும் ஒன்றுக்கு கீழே ஒன்றா அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டோடைய தோற்றம் தான். ஸ்பைனல் கார்டில் ஒரு 45 எலும்புகள் சேர்ந்து இருக்கும். ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நடுவுலையும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஜவ்வுகள் வந்து இருக்கும். அந்த ஜவ்வுகள் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் காரணமாக நம்ம பண்ணக்கூடிய சில வேலைகள் சார்ந்தோ இல்லை வெயிட் ஏதாவது தூக்குறோம், ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்கோம், இல்லை அதிகமாக வந்து நிற்கிறோம், ரொம்ப நேரம் வந்து நிற்கிறோம், ரொம்ப நேரம் வந்து ஏதாவது ப்ரெஷர் கொடுத்து வேலை பார்த்துட்டே இருக்கும் ஒரே பொசிஷனில் அப்படின்ற காரணத்தினால 2 எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு என்ன பண்ணுன்னா பிதுக்கம் கொடுத்து வெளியில் வர ஆரம்பிக்கும். நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வெளியில் வரதுனால 2 எலும்புகளுக்கும் நடுவில் போகக்கூடிய நரம்புகள் கம்ப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சு, நர்வ் கம்ப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சு காலுக்கு போகக்கூடிய நரம்பு பாதிக்கப்படுது, காலுக்கு ரத்த ஓட்டம் தடைப்படுது. இடுப்புலேருந்து காலுக்கு போகக்கூடிய அந்த நீளமான சயாட்டிக் நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பில் ரத்த ஓட்டம் தடைப்படுது. இதனால தான் உங்களுக்கு எழுந்து நிற்க முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல, கால் மரத்து போகுது, காலில் நடக்க முடியாமல் இழுத்து பிடிச்ச மாதிரியான ஒரு வலி இருக்குது. கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜோட தொடர்ந்து வரக்கூடிய சயாட்டிக்கா தொந்தரவுகளுக்கு ஒரு 10 நாள் பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுத்து நிரந்தரமாக மருந்துகளே இல்லாமல் சரி பண்ணியிருக்கோம். அதாவது இடுப்பு எலும்பில் டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கக்கூடிய இடங்களில் மூட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை சுற்றி மூலிகை மாவு வச்சு பாத்தி கட்டி உள்ள சூடாக மூலிகை எண்ணெய் ஊற்றி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போது வெளியில் பிதுங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் எல்லாமே நல்ல சுருக்கம் கொடுத்து உள்ளே போக ஆரம்பிக்கும். சைடில் வரக்கூடிய நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் போக ஆரம்பிச்சிச்சுனாலே காலுக்கு இருக்கக்கூடிய மதப்பு, காலில் ரத்தம் போகாமல் பிடித்தல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இது எல்லாமே 2 நாள் 3 நாளில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். 10 நாளில் நீங்கள் நல்லாவே நடப்பீங்க, ரொம்ப நேரம் உட்காந்தா கூட உங்களுக்கு வலி எதுவும் இருக்காது. திருச்சியில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது, நீங்கள் நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக இது 10 நாளுக்குள்ளே குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கவிதா மேடம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? வேலூர். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாக்கு. என்ன வயதுமா அம்மாக்கு? 50. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. அம்மாக்கு வந்து இப்போ ஒரு முடக்குவாதம் இருக்கு மேம். ஓகேம்மா. ஜாயின் வலி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில வலி அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. கையை தூக்க முடியாம, நடக்க முடியாம. ஓகே. ரொம்ப நாள் அப்படியே இருக்காங்க. அப்ப வெளியே வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த டேப்லெட் தைலம் மட்டும் வாங்கிதான் மேம் இது பண்ணுவோம். சரிம்மா. இப்ப வந்து கை கொஞ்சம் அப்படியே அந்த மூட்டுலாம் ரொம்ப மடங்குது மேம் அவங்களுக்கு. சரிம்மா. நடக்கிறாங்களா ஓரளவுக்கு? ஓரளவு நடக்கிறாங்க மேம். சரிம்மா. வீக்கம் இருக்காமா கை கால்களில்? ஆமா மேம், லைட்டா வீக்கம்லாம் வருது மேம். சரிம்மா, பயப்பட வேண்டாம், இது சரி பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா இந்த மூட்டு வலி, கை கால் எலும்பு தேய்மானம், அது மாதிரி தான் இந்த முடக்கு வாதமே. உடம்புல வாதம் ரொம்ப அளவுக்கு அதிகமான பிரச்சனை வந்து இருக்கும். வாதம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்ந்துட்டே இருக்கிறதுனால கை காலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலும்புகளில் போயிட்டு அந்த நீர் வந்து கோர்க்க ஆரம்பிக்கும். காலையில் எழுந்தோடனே மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் வரைக்கும் உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. பெட்லேருந்து எழுந்திருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முடக்குவாதத்தில் இந்த ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ, சிஆர்பி இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து லோ லெவலில் கொண்டு வரதுக்கு, எல்லாத்தையும் நெகட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் முடக்குவாதத்துக்குன்னு சிறப்பாக ஒரு பஞ்சகர்மா சிகிச்சை கொடுக்குறோம். அதாவது ஃபுல் பாடிக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஆயிலே இல்லாமல் மூலிகை பொடி வச்சே நம்ம சிகிச்சைகள் கொடுக்குறோம். முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாயிண்ட்லேயும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலும்புகள் ஜாயிண்ட்டில் கூட இருக்கக்கூடிய வீக்கம், வலி, இதெல்லாம் 4 நாள் 5 நாளில் அந்த வீக்கம்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். வீக்கம் குறைஞ்சோடனே வலியுமே நல்லா குறைஞ்சிரும். இதோட சேர்ந்த மருந்துகளும் எடுத்து நிரந்தரமாக 2 மாதத்தில் அந்த முடக்குவாதத்தை வந்து குணப்படுத்திக்கலாம். டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அம்மாவை நேரில் அழைச்சிட்டு வந்து அந்த சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் குணப்படுத்தி கொடுக்குறேன். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? ஹலோ, சொல்லுங்கம்மா, நீங்கள் பேசுறது கேட்குது. உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் கவிதா மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம். என்ன வயது உங்களுக்கு?
எனக்கு வயசு வந்து 28 ஆகுது மேம். சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு 4 வருஷமா வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கு மேம். இப்போ நாங்க வெளியில வந்து பார்த்துட்டு, இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு ஹேர் ஃபால் இல்ல, இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போய் ட்ரீட்மெண்ட் வெளியில எடுத்தோம். ஆனா எனக்கு வந்து அந்த வெளியில அந்த டேப்லெட் எடுக்க விட்டு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகுது. ஆக்சுவலா மத்தவங்களுக்கு தெரியாது இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. ஆனா பாக்குறவங்க என்னன்ட்டுன்னா இப்ப ஹேர் ஃபால் ஆகுறத பத்திட்டு அவங்களே கேட்கறாங்க, எதுவும் உடம்பு சரியில்லை, எதுக்கு இவ்வளவு ஹேர் ஃபால் ஆகுதுங்கிற மாதிரி பார்த்துட்டு கேட்கற அளவுக்கு ஹேர் ஃபால் ஆகுது. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? ஆமா மேம், பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு மேம். எவ்வளவு நாளுக்கு ஒரு டைம் வருதுமா? மேம் அது ரொம்ப 28 டேஸ்க்கு தள்ளி தான் வருது. ரொம்ப அது வந்து ரொம்ப இது பண்ண முடியாது. சரி, ஓகேம்மா. கவலைப்பட வேண்டாம், சரி பண்ணிடலாமா. பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்றது 4 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அந்த பிசிஓடினால ஹார்மோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் கொடுக்கறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும், பாடி வெயிட் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும், பீரியட் சரியாக வராது, 2 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருஷத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த பிசிஓடியை வந்து கிளியர் பண்ணி நார்மல் கொண்டு வரும்போது இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். பிசிஓடியை நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் இதற்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை கஷாயம் கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு 3 சொட்டு நீராகாரத்தில் கலந்து எடுத்துக்கணும். அதை தொடர்ந்து நம்ம சில டேப்லெட்ஸுமே கொடுக்குறோம். இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். 2வது மாதமே பீரியட்ஸ் வந்து கரெக்டாக 28 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். வீட்டில் வந்து நீங்கள் இப்போதைக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேக்கெட் ஃபுட்டு, பேக்கடு ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளை சக்கரை, மைதா கலந்த உணவுகள், ரீஃபைண்ட் ஆயில் இது 3மே வந்து தவிர்த்துக்கணும். அடி வயிற்று பகுதிகளுக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் வந்து ரெகுலராக கொடுக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் இதற்கான மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மாதத்தில் இதை சரி பண்ணிடலாம். மறுபடியும் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. வாழ்நாள் ஃபுல்லாக மறுபடியும் பிசிஓடியே வராத அளவுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே மருந்து பரிசோதனை ஆய்வுக்கூடங்களில் ஆய்வு செய்யப்பட்டு மூலிகை தரச்சான்றிதழ் பெற்ற மூலிகை மருந்துகள். அதை வச்சு தான் நம்ம வந்து சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். அதனால் மருந்துகளுக்கு எந்தவித பத்தியமும் கிடையாது, அது மாதிரி பக்க விளைவுகளும் எதுவும் இருக்காது. நீங்கள் தைரியமாக மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். 2 மாதத்தில் இதை நிரந்தரமாகவும் குணப்படுத்திடலாம். புதுக்கோட்டையில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குமா, நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் கவிதா மேம், நான் கோவில்பட்டியில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா வேண்டிதான் மேம். உங்க வயது என்னம்மா? எனக்கு 25 ஆகுது. ஓகே, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. ஓகே. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. எனக்கு 25 வயசு ஆகுது மேம். சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கு மேம். எனக்கு வந்து இப்போ வந்து நான் 18 வயசு காலேஜ் படிக்கிறதுல இருந்தே இருக்கு எனக்கு சொரியாசிஸ் பிரச்சனை. நான் ஹாஸ்டல்ல இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கு. ரவுண்ட் ரவுண்டா பேச்சஸ் மாதிரி ரொம்ப இதா இருந்துச்சு. அப்ப அலோபதியில தான் மெடிசன்ஸ் எடுத்தோம், நல்லா இதாயிருச்சு. ஹாஸ்டல்ல இருக்கிறனால அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப போயிட்டு மறுபடியும் திரும்ப இந்த 3 வருஷத்துல நல்லாவே உடம்பு ஃபுல்லாவே இருக்கு மேம். என்னால ஃபுல் ஹேண்ட் தான் ட்ரெஸ் போடுறேன். ரவுண்ட் ரவுண்டா பேச்சஸா ஒரு மாதிரி செதிலா உதிருது. தலையில எல்லாம் இருக்கு மேம். பேஸ்ல இப்பதான் பரவ ஆரம்பிக்குது. சரிம்மா, பயப்பட வேண்டாம், அது சரி பண்ணிடலாம். சோரியாசிஸ் நிறைய பேர் சரி பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம சில உணவுப் பொருட்களில் மாற்றம் கொடுத்துட்டு கரெக்டாக மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிரந்தரமாகவே இந்த சோரியாசிஸ் பிரச்சனையை சரி பண்ணிடலாம். கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சோரியாசிஸ்க்குன்ட்டு சில ஒரு முக்கியமான பொருட்கள் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வந்து வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு கீழா நெல்லி செடி வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த கீழா நெல்லியோட ட்ரை பவுடர் ஃபுல் சமூலமாக எடுத்து கீழா நெல்லியோட இலை வேறு இது ஃபுல்லாகவே எடுத்து ட்ரையான அந்த ட்ரை பண்ணி வச்சுட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நெல்லி வற்றலோட பவுடி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கும் ஈக்குவலாக வந்து கடுக்காயோட தோல் பவுடர், இந்த 3மே வந்து ஈக்குவலான அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஜீரகத்தை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில் கலந்து காலையில் 1 ஸ்பூன் நைட்டில் 1 ஸ்பூன் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இதுக்கப்புறமா வந்து ஃபுட்டில் வந்து பால் பொருட்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ்ஜில் வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மருந்து
மருந்து வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த தோலில் இருக்கக்கூடிய அரிப்பு, தோல் உதிர்வு, எரிச்சல் இருக்குது, ஸ்கின்ல எப்பவும் இரிட்டேஷனாகவே இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். சோரியாசிஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸுமே நல்லா குறைய ஆரம்பித்து ஸ்கின்ல நல்லா ஷைனிங் வர ஆரம்பிக்கும். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு அந்த அரிப்பு பிரச்சனை நிரந்தரமாகவே குணமாயிடும். அதுக்கப்புறமும் 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே கண்டினியூ ஆகுது அப்படின்னா நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சோரியாசிஸ்க்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை டானிக் கொடுக்குறோம். காலையில் ஒரு 10 ml, நைட்டில் ஒரு 10 ml வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்போது 2 மாத சிகிச்சையில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தோல் வறட்சி, அரிப்பு இதெல்லாம் நல்லா குணமாக ஆரம்பித்து ஸ்கின் கலருமே நிரந்தரமாக உங்களுக்கு மாறிடும். வாழ்நாள் ஃபுல்லாக மறுபடியும் இந்த சோரியாசிஸ் பிரச்சனையே வராது. நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து? அலைக்கேள்வி பேசுகிறேன் டாக்டர், காரைக்குடியில இருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் டாக்டர். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 34 வயசு ஆகுது. சரி, உங்கள் கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், நான் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால எனக்கு தண்ணியில் கை வச்சா டக்குன்னு வந்து எனக்கு கோல்ட் ஆகிடுது. சரிம்மா. எந்த தலைக்கு குளிக்கவும் முடியல என்னால். எவ்வளோ வருஷமாக இருக்குமா? ஒரு 3 வருஷம் இருக்கு டாக்டர். ஓகே. இதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் போட்டுட்ருக்கீங்களா? அது மாதிரி கோல்ட் ஆகுது. பக்கத்தில் போய் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டால் கொஞ்சம் ஒரு நாள் நல்லா இருக்கும், மறாத அப்படியே வந்துடும். சரிம்மா. தலைக்கு அடிக்கடி தண்ணி ஊற்றுவீங்களா? இல்லை டாக்டர், இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் தலைக்கு தண்ணி குளிக்கவே விட்டுடுவேன். ஓகேம்மா, கவலைப்பட வேண்டாம், சரி பண்ணிடலாம். ஸோ இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி தலையில் தண்ணி ஊற்றுறவங்களுக்கு, ரெகுலராக வந்து இந்த சில்லுன்னு பொருள்கள் வந்து இன்டேக்காக வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு, எப்போவுமே வந்து கண்டினியூஸாக ஏசிலே வந்து இருக்கவங்களுக்கு முகத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர் கோர்க்க ஆரம்பித்து அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இது தவிர டஸ்ட் அலர்ஜி ஒரு முக்கியமான காரணம். டஸ்ட் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக வேலை பார்க்குறவங்க, வீட்டில் அதிகமாக டஸ்ட் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கவங்க, அதிகமாக அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி காரணமாக அலர்ஜிக் ரைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன் வந்து வர ஆரம்பிச்சு அதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் எடுக்காமல் கண்டினியூஸாக விடுறவங்களுக்கு சைனசைட்டிஸாக மாற ஆரம்பிக்குது. முகத்தில் இருக்கக்கூடிய 8 விதமான காற்று குழிகளில் நீர் கோர்க்க ஆரம்பித்து அந்த நீர் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக ஆரம்பித்து மூக்கில் நீர் வடிகிறது, கண்டினியூஸாக அடுக்கு தும்மல் வர ஆரம்பிக்கிறது, தலை பாரம் இருக்கிறது, எப்போவுமே தலைவலி, ஒரு சைடு தலைவலியோ இல்லை கண்டினியூஸாக பின் தலையில் வந்து வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சைனசைட்டிஸ்க்கு உள் மருந்துகளே இல்லாமல் பஞ்சகர்மா சிகிச்சைகள்லேயே குணப்படுத்துகிறோம். அதாவது மூக்கின் மூலமாக மூலிகை சொட்டு மருந்து உள்ள செலுத்தி நசியம், தூமபானம் சொல்லக்கூடிய 2 விதமான சிகிச்சைகள் முக்கியமாக இதற்காக கொடுக்குறோம். இந்த சிகிச்சையை தொடர்ந்து முகத்துக்குன்னு சொல்லிட்டு ஃபேஷியல் ஸ்டீம் வந்து கொடுத்து கண்டினியூஸாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டட் நீரை வந்து வெளியேற்றும். கண்டினியூஸாக அந்த நீர் வந்து வெளியில் போகும்போது உங்களுக்கு சைனசைட்டிஸ் நிரந்தரமாகவே சரியாக ஆரம்பிக்கும். 1 வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே அதற்கு நிரந்தரமான குணம் வந்து கிடைக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி மூக்கில் சதை வளர்ச்சியோட 2-3 டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தவங்களுக்குலாம் கூட நம்ம சைனசைட்டிஸை நிரந்தரமாக குணப்படுத்தியிருக்கோம். லைஃப் லாங் இதை கண்டிப்பாக வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. 2 மாதத்துக்குள்ளே அதை க்யூர் பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் காரைக்குடியிலையும் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா, கண்டிப்பாக அது குணமாயிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயன். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? கோயம்புத்தூர் சரவணம்பட்டி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்கள் வயது என்னங்க? 70. சரிங்க ஐயா, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. சார் வணக்கம் ஐயா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோன் ரிசீவரை காதில் வச்சுட்டு பேசுங்க. உங்கள் கேள்வியை மட்டும் டாக்டர் கிட்ட சீக்கிரமாக கேளுங்க. சார் வணக்கம், சொல்லுங்கள், என்ன தொந்தரவு? வணக்கம் மேடம். சொல்லுங்கள். மூட்டு வலி இருக்கு 1 வருஷமா. சரிங்க. அப்புறம் எந்திரிச்ச இடுப்பு புடிச்சிட்டு மேடம். சரிங்க. காலில் வலி வீக்கமும் இருக்குங்களா? வீக்கம் அந்த செருப்பு போட்ட கொஞ்சம் ரொம்ப நேரம் போட்ட கொஞ்சம் கால் வீங்குது. சரிங்கய்யா, சரி, இது சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு இந்த வயோதிகத்தின் காரணமாக வரக்கூடிய பாதிப்பு தான் எலும்பு தேய்மானம் அப்படின்றது. காமனாக அந்த பெரிய பெரிய எலும்பு மூட்டுகளில் தான் வரும்.
குறிப்பாக இந்த முழங்கால் மூட்டில், இடுப்பு எலும்புகளில் இருக்கக்கூடிய மூட்டுகளில், அதே மாதிரி இந்த கணுக்கால் மூட்டுகளில், இந்த மாதிரி எலும்புகள் பெரிய பெரிய ஜாயின்ஸை தான் வந்து முக்கியமாக பாதிக்கும். அதுவும் இந்த 50 வயது தாண்டினவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான சத்துக்களுமே குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த மினரல்ஸு, கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் குறையும் போது அவங்களுக்கு எலும்புகள் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிக்கும். எலும்புகளில் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து நடக்குது. எலும்புகளுடைய அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, எலும்புகளுடைய வெயிட்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிக்குது, ஈஸியாக பிரேக் ஆகக்கூடிய ஒரு தன்மையில், ஈஸியாக தேய்மானம் அடையக்கூடிய ஒரு தன்மையில் வந்து மாற ஆரம்பிக்குது. கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூட்டு எலும்பு தேய்மானத்துக்குன்னே சிறப்பாக ஜானுவஸ்தின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அது என்னென்னா வீக்கத்தோட வலியோட இன்ஃப்ளமேட்டடாக இருக்கக்கூடிய அந்த மூட்டு எலும்பை சுற்றி பார்த்திங்கன்னா மூலிகை மாவு வச்சு பாத்தி கட்டி உள்ள சூடாக இருக்கக்கூடிய மூலிகை எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது 2 எலும்புகளுக்கும் நடுவில் வந்து ஜாயின்ட் ஸ்பேஸ் ரொம்ப இல்லாமல் இருக்கும், நடுவில் ஜவ்வுகளே இல்லாமல் இருக்கும். அந்த ஜாயின்ட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய நச்சு நீர் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும், எலும்புகளுடைய தேய்மானம் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். இதோட சேர்ந்த வர்ம சிகிச்சைகள் கொடுத்து நிரந்தரமாக அந்த மூட்டு எலும்பு தேய்மானத்தை சர்ஜரியே இல்லாமல் சரி பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர் வீல் சேரில் வந்தவங்க, வாக்கர் ஸ்டிக் வச்சு நடந்து வந்தவங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி பஞ்சகர்மா சிகிச்சைகள் ஃபுல் பாடிக்குமே கொடுத்து நிரந்தரமாக அவங்கள நல்லாவே நடக்க வச்சுருக்கோம். 10 நாள் சிகிச்சையில் வீல் சேரில் வந்தவங்கள சப்போர்ட்டே இல்லாமல் நடக்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறமும் 10 வருஷம் 15 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு மூட்டு எலும்பு தேய்மானமோ வலியோ எதுவுமே இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. உங்களுக்குமே அதே மாதிரி சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். கோயம்புத்தூரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்கய்யா. கண்டிப்பாக இது 2 மாதத்துக்குள்ளே குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? தேனியிலேருந்து முருகன் பேசுகிறேன். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்குறேன் மேம். என்ன வயது சார் உங்களுக்கு? எனக்கு வந்து 38 வயது மேம். உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. ஓகே ஓகே சார் வணக்கம். மேடம், எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷமாவே வந்து புள்ளியா இருக்கு மேம், முகத்துல கையில எல்லாம் இருக்கு மேம், எப்பயாவது நமைச்சல் எல்லாம் இருக்கு மேம். அப்பா அது மாதிரி. சரிங்க, நமைச்சல் இருக்கும்போது தோல் உதிர்வு இருக்குங்களா? ஆமா மேம், கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் உதிர்ந்துருக்காங்க. சரிங்க, எவ்வளோ நாளாக இருக்குது இது? இது ஒரு 3 வருஷமா இருக்கு மேம். சரி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக பரவுற மாதிரி இருக்கா, இல்லை ஒரே இடத்துல 3 வருஷமாவே இருக்கா? ஒரு அதே இடத்துல இருக்குமா, கொஞ்சம் மருந்து இது மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் வெளிர் கலரா மாறுதுமா, அதுக்கப்புறம் இதாகும். சரி, ஓகே. இது கவலைப்பட வேண்டாம், சரி பண்ணிடலாம். சோரியாசிஸ் ப்ராப்ளம் தான். அதாவது முதல்ல சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக ஒரு சின்ன கொசு கடிச்ச மாதிரியோ இல்லை சின்னதாக ஒரு மைல்டான பேச்சஸ் தான் இருக்கும். போக போக அது கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பேச்சஸாக, ஹைப்பர் பிக்மெண்டட் பேச்சஸாக வந்து மாற ஆரம்பிக்கும். சில பேருக்கு டார்க் ப்ரௌனிஷ் கலரில் தெரியும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா தீ சுட்ட புண்ணு மாதிரி ரொம்ப ஒரு ரெட்டிஷ் கலரில் பேச்சஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். அதை சுற்றி இருக்க இடம்லாம் நல்லா வீக்கம் வர ஆரம்பித்து அரிப்புமே போக போக ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அந்த இடத்துலேருந்து உடம்பு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவ ஆரம்பிக்கும். 3 மாதம் 6 மாதம் கேப்பில் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து பரவிடுச்சுன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரே ஒரு இடத்துல இருந்தது, 3 மாதத்தில் உடம்பு ஃபுல்லாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடம்புலே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சோரியாசிஸ் ப்ராப்ளம் தான். கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சோரியாசிஸ்க்குன்னு சிறப்பாக சில மருந்துகள் வந்து உள் மருந்துகளாக கொடுக்குறோம். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆயிலுமே கொடுக்குறோம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சஸில் இருக்கக்கூடிய ஸ்கேலிங்ஸ் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சு, அரிப்பு எல்லாம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சு, ஸ்கின் கலருமே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் கலருக்கு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ளே மாற ஆரம்பிக்கும். நிரந்தரமாகவே இந்த சோரியாசிஸ் பிரச்சனையை வந்து சரி பண்ணிடலாம். 3 மாத சிகிச்சையில் நிரந்தரமாக இதை வந்து சரி பண்ணிடலாம். உங்களோட வயது அதிகமாக இருந்தவங்களுக்கு, உடம்பு ஃபுல்லாக சோரியாசிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நம்ம 3 மாத சிகிச்சையில் ஃபுல் பாடியிலையும் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் எல்லாம் சரியாகி நார்மல் ஸ்கின்னுக்கே மாறி இருக்குது. அதுக்கப்புறம் 10-15 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு சோரியாசிஸ் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்காங்க. உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். உடம்பு ஃபுல்லாக பரவுறதுக்குள்ளே இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக இதை குணப்படுத்திடலாம். தேனியில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலோட கிளை இருக்குது, நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அது குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் வந்து செல்வி. ஓகே, கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க மாமனாருக்காக கேட்கணும். என்ன வயதுமா அவருக்கு? அவருக்கு வந்து 65 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா, எங்க மாமனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 65 வயசு ஆகுது. அவருக்கு வந்து ஒரு 10 வருஷமா வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. சரிம்மா. படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாருன்னா ரொம்ப இருமல் அதிகமா வருது. சரிம்மா. கொஞ்சம் ஆமா, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு 2 வருஷமா வந்து பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை டைம் எடுக்கிறாருமா ஒரு நாளுக்கு?
ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை 3 முறை அப்படி எடுப்பாரு. ரொம்ப கோல்டு இல்ல வேற ஏதாச்சும் வெளியே போயிட்டு வந்தாருன்னா டஸ்ட் ஏதாச்சும் பட்டுச்சுன்னா அதிகமாயிருது. சரி, ஓகேம்மா. கண்டிப்பாக இந்த பஃப் எல்லாம் இல்லாமலே இதை சரி பண்ணிடலாமா? இந்த ஆஸ்துமா தொந்தரவு, அலர்ஜி சிம்டம்ஸ் வந்து இருக்கவங்களுக்கு நைட் டைமில் தான் அதோட சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நைட் டைமில் ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா இருமல் ஜாஸ்தி இருக்கும். காலையில் ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் எழுந்து உட்காந்து கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷம் இருந்து இருமிட்டே இருப்பாங்க. சளி எதுவுமே வெளியில் வராது, ஆனால் ட்ரை காஃபாக இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். நைட்டில் வந்து தூக்கம் இருக்காது, கொரட்டை சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும், மூக்கில் வந்து மூச்சு வராமல் வாயில் வந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த வீசிங் பேஷண்ட்ஸ், இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக இதுக்கு வந்து பஃப் இன்ஹேலர் எதுவுமே இல்லாமல் நிரந்தரமாகவே இதை குணப்படுத்திடலாம். நிறைய பேர் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி ஆஸ்துமா தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு வராங்க. அவங்க சொல்கிற தொந்தரவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டைம் 15 டைம் மேலே வந்து பஃப் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவராவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் எடுக்கிறாரு. 10-15 டைம் பஃப் எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்குலாம் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பஞ்சகர்மா சிகிச்சைகளோடு சேர்ந்த மருந்துகள் கொடுத்து 10 நாளில் அவங்க அந்த பஃப் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம கொடுத்த மருந்துகள்லையும் நம்ம கொடுக்குற பஞ்சகர்மா சிகிச்சைகளையும் நிரந்தரமாக 10 நாள்லேருந்து 2 மாதத்துக்குள்ளே குணமாயிருக்காங்க. இவருக்குமே சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வீசிங், ஆஸ்துமா, சிஓபிடி இந்த மாதிரி சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குன்னு சிறப்பாக சில பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுக்குறோம். நெஞ்சு பகுதிகளில் மூலிகை பொடி வச்சு மூலிகை பொடி கிளி ஒட்டுறோம்னு சொல்லிட்டு செஸ்ட் பொடி கிளி ஒட்டுறோம்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அதை தொடர்ந்து இந்த நசியம் தூமபானம் சொல்லக்கூடிய மூக்கின் மூலமாக பண்ணக்கூடிய இந்த மூலிகை சிகிச்சைகள் இதுலேயுமே நிரந்தரமாக உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாமே நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய இறுக்கம், செஸ்ட் டைட்னஸ் வந்து எப்போவுமே இருக்கும் அந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸுக்கு. அது எல்லாம் 10 நாளில் ஃபுல்லாகவே ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக இதனால் கஷ்டப்படாமல் நிரந்தரமாக 2 மாதத்துக்குள்ளே அது சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டி நகர் ஹபிபுல்லா ரோட்டில் இருக்குது. நீங்கள் நேரில் அவர் அழைச்சிட்டு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், நான் பேசுறேன் மேடம். எந்த ஊர்லேருந்துமா? சென்னையிலேருந்து பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? 26 வயசு ஆகுது மேடம். பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். எனக்கு பக்கவாதம் மாதிரி இருந்துச்சு மேடம். ஓகே. ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பக்கவாதம் மாதிரி இழுத்து மயக்க அடிச்சு விழுந்துட்டேன் மேடம் கீழே. எனக்கு ஆக்சுவலா வந்து செம்பிள்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மேடம். அப்ப சரிம்மா. அப்ப வந்து தஞ்சாவூர் நாங்க காமிச்சோம் மேடம். கோயம்புத்தூர்லயும் போய் காமிச்சோம். வெளியில காமிக்கும் போது ஓகே நார்மலா இருந்தது மேடம். இப்ப திரும்ப அது மாதிரியே வருது. ரொம்ப பயமா இருக்கு மேடம். நடுக்குது உடம்பெல்லாம். சரிம்மா. நடக்கிறீங்களா ஓரளவுக்கு? ஓரளவுக்கு நடக்க முடியுது மேம். ஆனா முன்னாடி மாதிரி எனக்கு இல்ல மேடம் இப்ப. சரிம்மா. இப்போ சுகர் பிபிலாம் நார்மலா இருக்காமா உங்களுக்கு? அதெல்லாம் ஓகே தான் மேம், நார்மலா இருக்கு மேம். சரிம்மா. பக்கவாதம் அப்படின்றது ஒரு சைடு கை கால்களில் செயலிழப்பு வந்து இருக்கும். இது ரொம்ப பிபி சுகர் ரொம்ப ஹை லெவலில் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வரலாம். ஃபஸ்ட் அட்டாக்காக இருக்கும்போது சீக்கிரமாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது சரியாயிடும். அதுக்கப்புறமும் தொடர்ந்து நம்ம அந்த பிபி சுகர் அன்கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம், ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு வந்து இந்த செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து வர ஆரம்பிக்குது. அது வந்து பெர்மனண்ட்டான ஒரு ஸ்ட்ரோக்காக வந்து இருக்க ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்ஸ் பால்சின்னு சொல்லக்கூடிய முகவாதத்தோடு சேர்ந்து கூட பக்கவாதம் வந்து வர ஆரம்பிக்குது. வாய் கொளறது, வாயில் வந்து சாப்பாடு தண்ணியெல்லாம் ஒரு சைடு வடிய ஆரம்பிக்கும். அது மாதிரி கண் வந்து ஒரு சைடு சரியாக மூட முடியாது, சாப்பாடு மென்று ஒரு சைடு சாப்பிட முடியாது. உடம்புல எப்படி கை கால்கள் செயலிழப்பு ஒரு சைடு இருக்கோ அதே மாதிரி முகத்துலையுமே வந்து இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம உள்மருந்துகள் மட்டும் இல்லாமல் வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய சிகிச்சைகள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வரக்கூடிய பக்கவாதத்தினாலேயோ இல்லை 2 கை கால்கள் 2மே வந்து பாதிக்கப்பட்டு வரக்கூடிய குவாட்ரிப்ளீஜியான்ற கண்டிஷனில் வரக்கூடியவங்க, சுத்தமாக நடக்கவே முடியாமல் வீல் சேரில் வருவாங்க, அந்த மாதிரி கண்டிஷனில் வந்தவங்களுக்குலாம் நம்ம வெளிப்பக்கமாக பஞ்சகர்மா சிகிச்சைகளில் ஃபுல் பாடிக்கும் பொடிக்கிளி சிகிச்சை, வர்ம சிகிச்சைகள் கொடுத்து அக்யூப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டு, கை கால்களுக்கு அந்த நரம்புகளை வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு கால்களுக்கான ரெஃப்ளெக்ஸாலஜி சிகிச்சை இதெல்லாம் கொடுத்து அவங்கள நல்லாவே நடக்க வச்சுருக்கோம். கையெல்லாம் எந்த பொருளுமே பிடிக்க முடியாமல் கை மடங்கி போய் வந்தவங்களுக்கு, அவங்களுடைய ஷர்ட் பட்டன் போடுறது கூட கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்குலாம் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய செயலிழப்பை நார்மலுக்கு 10 நாள் சிகிச்சையில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் என்ன தான் உள்மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. 30 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதியும் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. கண்டிப்பாக இந்த பஞ்சகர்மா சிகிச்சைகளோடு சேர்ந்த மருந்துகள் எடுத்துக்கும்போது 1 வார சிகிச்சையிலே உங்களால் நல்லாவே நடக்க முடியும். அதை தொடர்ந்து 2 மாத உள்மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு மறுபடியும் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராமல் நல்லாவே நடக்க முடியும். எல்லா வேலைகளும் உங்களால் பார்க்க முடியும். நிரந்தரமாகவே இதை குணப்படுத்தி கொடுக்குறேன். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? அம்மா உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நீங்க பேசுறது கேக்குதுமா, உங்க பேர் சொல்லுங்க. திருசக்தி மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ராம்நாத்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? என் சிஸ்டருக்காக கேட்கணும் மேடம். என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 22 ஆகுது மேடம். சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, வணக்கம் மேடம். சொல்லுங்க. நான் திருசக்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்க. ராம்நாத்ல இருந்து பேசுறேன் மேடம். என் சிஸ்டருக்காக கேட்கணும். சொல்லுங்க. அவங்க தலையில பாத்தீங்கன்னா அரிப்பு மாதிரி இருக்கு மேடம். ம் ஒரு மாதிரி சொரியாசிஸ் மாதிரியும் சொல்ல முடியாது, ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரியும் சொல்ல முடியும் மேடம். ம் ஒரு மாதிரி புள்ளியா வெள்ளை வெள்ளையா இருக்கு மேடம். அரிப்பும் அதிகமா இருக்கு மேடம் தலையில. சரிம்மா, தலையில் மட்டும்தான் இருக்கா, உடம்புலையும் இருக்குங்களா? தலையில மட்டும்தான் மேடம் இருக்கு. எவ்வளோ நாளாக இருக்குமா? ஒரு 2 இயர்ஸ் தான் இருந்தது மேம். ஒரு பக்கம் பார்க்கும்போது ஸ்கின் ப்ராப்ளம்னு சில பேர் சொல்றாங்க மேடம். ஆனா சில பேர் வந்து சொரியாசிஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க மேம். எனக்கு ஒரே கன்ஃபியூஸாவே இருந்துச்சு. அப்புறம் உங்க லைவ் தான் நான் பார்த்துட்டு நான் ட்ரை பண்றேன். சரிம்மா, பயப்பட வேண்டாம்மா. இது தலையில் மட்டும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். உடம்புல பரவுறதுக்குள்ளே தலையில் இருக்கும்போதே அதை வந்து சரி பண்ணிடலாம். 3 மாத சிகிச்சைகள் போதும், நிரந்தரமாக அதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். இந்த தலையில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒயிட்டான பேச்சஸ் அப்படின்றது தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் சொரியாசிஸ் தான். சொரியாசிஸில் ஒரு டைப் தான் இது. உடம்பு ஃபுல்லாகவே வந்து பரவக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கும். தலையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம கவனம் இல்லாமல் விடக்கூடாது. தலையில இருந்து முகத்தில், கண் புருவத்தில், கண் இமையில் கூட வந்து பரவ ஆரம்பிக்கும். சில பேருக்கு கழுத்தில் கூட வந்து வர ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஃபுல்லாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போது இவங்களுக்கு தலையில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக இதை குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்குமே நம்ம உள் மருந்துகளும் கொடுத்து வெளிப்பக்கமாக தடவுறதுக்கு ஒரு ஆயில் கொடுக்குறோம். அதே மாதிரி ஷாம்புவுமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம ரெகுலராக இன்டர்னல் மெடிசன்ஸோடு சேர்ந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேஷஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சு, தோல் உதிர்வு எல்லாம் நல்லா கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சு, அரிப்பு நல்லாவே நிற்க ஆரம்பிக்கும். ஒரு வார சிகிச்சையில் அரிப்பெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதை தொடர்ந்து உள் மருந்துகள் கண்டினியூஸாக ஒரு 2 மாதங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். நிரந்தரமாக தலையில் இருக்கும்போதே இதை குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா, கண்டிப்பாக இது குணமாயிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஓகே, டாக்டர் ஆன் காலர். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நம்ம சொரியாசிஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். சொரியாசிஸ்க்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டு வரவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து பாதிக்கப்பட்டு வருவாங்க. தலையில், உடம்புல, கை விரல்களில், நகங்களில் கூட வந்து சொரியாசிஸ் பாதிச்சு நகமே வந்து இல்லாமல் வந்து வருவாங்க. அதே மாதிரி உடம்புல, தலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணிட்டு வருவாங்க. உடம்புல இருக்கக்கூடிய பேச்சஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஒரு பெட்ஷீட்டோ ஷாலை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க உட்காந்துருக்க இடம், நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து பவுடர் மாதிரி உதிர்ந்து கிடக்கும். அதே மாதிரி தலையிலலாம் அவங்க தட்டும்போது தூசி மாதிரி பறக்கும். அவ்வளோ சிவியரான ரேஷஸோடு வருவாங்க. 10 வருஷமாக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம். நிறைய வந்து வெளியில் பக்கமாக ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய சோப் மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய க்ரீமு, மாய்ஸ்சரைசர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு எதுவுமே செட் ஆகலை. இப்போ உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சுன்னு சொல்லி வருவாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு நம்ம முதல்ல கொடுத்த சிகிச்சையை பார்த்திங்கன்னா கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்க சிகிச்சை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுப்போம். என்ன தான் ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் உள்ள இன்டர்னலாக நம்ம இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றும் போது ஸ்கின் ப்ராப்ளம் அதிலே 50% வந்து சரியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின் பேஷண்ட்ஸுக்கு நம்ம அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி கொடுத்து அவங்களுடைய குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றினதுக்கு அப்புறமா ஃபுல் பாடிக்கும் எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆவி குளியல் சிகிச்சை வந்து கொடுக்குறோம். நம்ம மூலிகை ஆயில் வந்து ஃபுல் பாடிலையும் அப்ளை பண்ணி ஒரு மூலிகை ஆவி குளியல் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேஸ் பாஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அதை தொடர்ந்து ஃபுல் பாடிக்கும் கஷாயதாரன்னு சொல்லிட்டு மூலிகை கஷாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் பாடிலையும் அப்ளை பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இதை தொடர்ந்து வந்து ஃபுல் பாடிக்குமே வந்து மூலிகை பொடி வச்சு பண்ணக்கூடிய சில பொடிக்கிட்டி சிகிச்சைகள் கொடுக்குறோம். வெளிப்பக்கமாக அப்ளை பண்ணக்கூடிய லேப்பனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கேலிங்ஸ் எல்லாமே 2 நாள் 3 நாளுக்குள்ளே வந்து சரியாக ஆரம்பிக்கும். அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனில் இருக்கக்கூடிய பிக்மெண்டட் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து அந்த அரிப்புமே நல்லா சரியாக ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்த உள் மருந்துகளும் நம்ம கொடுத்து இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய உள் மருந்துகள், எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய சில ஆயிலுமே கொடுத்து நிரந்தரமாக அந்த பிரச்சனையை 3 மாத சிகிச்சையில் குணப்படுத்தி கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஓகே,
சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ நாள்பட்ட சொரியாசிஸ் இருக்குது, இவங்களுக்கு வந்து இது சரியே ஆகலை அப்படின்னா இப்போ சில ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மெடிசன்ஸ் எடுப்பாங்க, அப்போதைக்கு குறையிற மாதிரி இருக்கும், ஆனால் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் குறிப்பாக சொரியாசிஸ் வந்து ஒரு இடத்துல வந்து அடுத்தடுத்து பரவிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸும் பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்குது டாக்டர்? நிறைய பேர் வந்து இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுக்காமல் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஆயிலே சரி பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கின் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் அது உருவாகக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றது நம்மளுடைய இன்டர்னல்ல இருந்து தான் உருவாகுது. அதாவது நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் எதனால் வருதுன்னே தெரியாது. நிறைய பேர் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நேச்சர் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்காது. அவங்களுடைய உடம்பே உருவாகக்கூடிய அந்த தன்னுடல் தாக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய உடம்பே உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றது தான் இந்த சொரியாசிஸ். நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னலாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த தோலில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்து சீக்கிரம் வந்து மெச்சூர் ஆகி உதிர ஆரம்பிக்கும். ஒரே நாளில் 2-3 டைம் வந்து மெச்சூர் ஆகி உதிர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் நம்ம உடம்புல வந்து நடந்துட்டுருக்கு. அப்போது இன்டர்னலாகவும் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வெளிப்பக்கமாக தடவக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசர் தடவும் போது அப்போதைக்கு அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை காரணமாக அந்த ட்ரைனஸ் இல்லாமல் வந்து இருக்கும். அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீர்த்தன்மை எல்லாமே போனதுக்கப்புறம் திருப்பியும் அந்த இடத்துல வறட்சி தன்மை அதிகமாக ஆரம்பித்து தோல் உதிர்வும் இருக்கும், அரிப்பு இன்னுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போது அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து நிரந்தரமான தீர்வாக வந்து இருக்காது. சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் மெடிசின்ஸோடு சேர்ந்து வெளிப்பக்கமாக தடவக்கூடிய வெளிப்பக்க சிகிச்சைகளும் சேர்ந்து வந்து முக்கியமாக இருக்கும். இன்டர்னல் மெடிசின் அப்படின்னும் போது நம்மளுடைய உடம்புல பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக ஆரம்பிக்குது. பாடியோட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்துறது மாதிரியான இன்டர்னல் மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு வெளிப்பக்கமாக பூசக்கூடிய சில மூலிகை மருந்துகள் வந்து ஆன்டி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டாக வந்து இருக்கணும். அந்த மாதிரியான சிகிச்சைகள் தான் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லையும் கொடுக்குறோம். இன்டர்னல் மெடிசின்ஸோட எக்ஸ்டர்னலாக தடவக்கூடிய ஆயில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தெரப்பீஸும் கொடுத்து பஞ்சகர்மா சிகிச்சைகள் மூலமாகவும் நிரந்தரமாக உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகளை ஃபுல்லாக வெளியேற்றி நிரந்தரமாகவே அந்த நோயை வந்து சரி பண்ணுறோம். தோல் வறட்சி மறுபடியும் வராத அளவுக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு க்யூராக வந்து இருக்கும். நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இளையராஜாமா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? மயிலாடுதுறையில இருந்து பேசுறேம்மா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட பையன் ஒரு 10 வயசு பையன் முடி நரைக்க ஆரம்பிச்சிட்டு. ஓகே, இளநரைக்காக கேக்குறீங்க. தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. சின்ன பையன் அவன். சார் வணக்கம், சொல்லுங்க ஐயா, என்ன தொந்தரவு? மயிலாடுதுறையில இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க, உங்க பையனுக்கு என்ன தொந்தரவு? முடி நரைக்குதுமா. சின்ன வயசு பையன், 10 வயசு பையன் அவன். முடி நரைக்குது அவனுக்கு. சரிங்க. அரிப்பு ஏதாவது இருக்குங்களா தலையில? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அரிக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் தெரியலடா. எவ்வளவு வருஷமா இருக்கு இந்த பிரச்சனை அவருக்கு? இப்பதான் இடையில ஒரு மாசத்துக்கு தான் பாக்குறேன். 2-3 ஒரு 4 முடி நரைக்க ஆரம்பிச்சுட்டு. சரிங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சரி பண்ணிடலாம். நம்ம சில உணவுப் பொருட்களில் மட்டும் மாற்றம் கொடுத்துட்டு வந்தாலே போதும். நிறைய பேருக்கு இந்த இளநரை பிரச்சனை அப்படின்றது ஹெரிடிட்ரி காரணமாகவும் உருவாகலாம். அவங்களோட அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, இல்லை அம்மா சைடில் மெட்டர்னல் சைடாகவும் இருக்கலாம், பேட்டர்னல் சைடாகவும் இருக்கலாம். எந்த சைட்லேயோ அவருடைய பரம்பரையில் யாராவது ஒரு சிலருக்கு இளநரை வந்து இருக்குது. 10 வயசு 5 வயசுலேயே சில பேருக்கு வந்து இளநரை வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் ஹெரிடிட்ரி காரணமாகவும் இது வந்து வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் தான் ஒரு முக்கியமான காரணம். நிறைய வந்து சால்ட் வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். உப்புச்சத்து அப்படின்றது நம்ம பாடியில் இளநரையை அதிகமாக காஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டீ காஃபி வந்து குடிக்கிறாரு அப்படின்னா அதையும் அவாய்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 15 வயசு வரைக்கும் நம்ம டீ காஃபி கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணணும். டீ காஃபியில் இருக்கக்கூடிய அந்த கேஃபீன், தியோப்ரமின் சொல்லக்கூடிய சில ஆல்கலாய்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஈஸியாக வந்து சீக்கிரமாக இளநரையை வந்து காஸ் பண்ணும். வயதானவங்களுக்கே வந்து நிறைய டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு இந்த இளநரை ப்ராப்ளம் நிறைய ஈஸியாக வந்து நரைக்கிறது ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்குது. இதில் அரிப்பு பிரச்சனையோ இல்லை ஸ்கேல்பில் எந்த தொந்தரவுகளும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபுட்டில் மாற்றங்கள் கொடுத்துட்டு நைட் நல்லா தூக்கம் இருக்குது அப்படி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் சில சேஞ்சஸ் வந்து நல்லா கொடுக்குறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலாம். நைட்டில் ஒரு 8 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூக்கம் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து கொடுக்கணும். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்குறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இளநரை ப்ராப்ளம்க்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வெளிப்பக்கமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆயில் வந்து கொடுக்குறோம். இன்டர்னலாக ஒரு டேப்லெட்டுமே கொடுக்குறோம். இது நம்மளுடைய பாடியில் ஹீமோக்ளோபின் லெவலில் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து இந்த முடி உதிர்வு ப்ராப்ளம், இளநரை பிரச்சனைகளுக்கும் வெளிப்பக்கமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆயிலுமே கொடுக்குறோம். இதையும் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரை வந்து மாற ஆரம்பித்து நார்மலாக 2-3 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதை குணப்படுத்திடலாம். டாக்டர், நம்ம சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சொரியாசிஸ்க்கு இப்போ சொரியாசிஸ் தோல் நோய் இருக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா இப்போ வீட்டிலேயே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ஏதாவது டிப் கொடுங்க.
நிறைய பேருக்கு வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம், சோரியாசிஸ்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இப்போ ஸ்கேல்ப் சோரியாசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் பொடுகு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்ஸே எடுக்காமல் இருப்பாங்க. அது போக போக உடம்பெல்லாம் பரவுனதுக்கப்புறம் தான் சோரியாசிஸ்னே தெரிய வரும். அந்த மாதிரி மைல்டான அலர்ஜிஸ் இருக்கும்போது நம்ம வீட்டிலே வந்து சில மூலிகை பொருட்கள் வச்சு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தலையில் வந்து ஸ்கேல்ப் சோரியாசிஸ் இருக்குது, தலையில் பொடுகு மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வெண்மிளகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை பொருள் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுடர் பண்ணி அந்த பவுடர் வந்து தயிரோட தெளிவு நீர், தயிருக்கு மேலே வந்து தெளிவாக வந்து படியும் ஒரு நீர், அந்த தண்ணியில் வந்து இந்த பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கருவேப்பிலோட பவுடரும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேர் பேக் மாதிரி நம்ம வாரத்துக்கு 2 நாள் வந்து போட்டுக்கலாம். இது ரெகுலராக போடும்போது இந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸாக இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இச்சிங் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். தோலில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மை நல்லாவே மாற ஆரம்பிக்கும். இதுவே பாடியிலையும் இருக்குது அப்படின்னா அந்த பேக்கே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரேஷஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வெளிப்பக்கமாக வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த இச்சிங், இரிட்டேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா வெட்பாலை தைலம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கோகனட் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வறட்சி ஆகாமல் நம்ம எக்ஸ்டர்னலாக அந்த ஆயிலோட சேர்த்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த தோலோடைய உதிர்வு மட்டும் இல்லாமல் தோலில் இந்த ரேஷஸ் பரவக்கூடிய ரேஷஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல இருக்கும்போதே அது சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர், அதே மாதிரி சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா என்னென்ன உணவாக இருக்கும்? சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்னு கிடையாது, எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுமே சில உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போது ஸ்கின்ல ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே நம்ம பாடியில் பித்தத்தோடைய தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதை சமநிலைப்படுத்துகிற மாதிரியான ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம அந்த புளிப்பான பொருட்கள்லாம் எடுத்து அது நார்மலில் இல்லாமல் பித்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆனதுனால தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் பாடி ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போது பித்தத்தை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா புளிப்பான உணவுகள் முக்கியமாக தவிர்த்துக்கணும். புளிப்பான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை கூட நம்ம வந்து தவிர்த்துக்கணும். புளிப்பான பொருட்கள் இன்டர்னலாக எடுத்துக்கக்கூடிய எல்லா விதமான உணவுகளும் சரி, அது மாதிரி புளிப்பான பழ வகைகளும் சரி, அது ரெண்டையுமே வந்து தவிர்த்துக்கணும். இது தவிர வந்து சீ ஃபுட்ஸ், முக்கியமாக எல்லா வகையான சீ ஃபுட்ஸையும் தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது தவிர நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கனு, எக்கோட எல்லோ இதெல்லாமே வந்து நம்ம தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சிறுதானியங்களில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பயிர்கள், தட்டைப்பயிறு, அதே மாதிரி மொச்சை இதெல்லாமே வந்து தவிர்த்துக்கணும். சோளம், கம்பு இது ரெண்டும் தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அரிப்பு எடுக்கக்கூடிய அந்த கிழங்கு வகைகளையும் வந்து தவிர்த்துக்கணும். கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய் இதையுமே தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மற்றபடி எல்லா விதமான நீர் காய்கறிகள் எடுத்துக்கலாம், எல்லா விதமான கீரைகளும் எடுத்துக்கலாம், அது மாதிரி நட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில உணவுகள்லாம் வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் இதெல்லாமே எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராமலே நம்மளால் பார்த்துக்க முடியும். அது தவிர பால் பொருட்கள் தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பால் பொருள் நம்ம சேர்த்துக்க நம்ம பாடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகள் சேர ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம ஸ்கின்ல வந்து பீலிங் இருக்குது, ஸ்கின்ல ஸ்கேலிங்ஸ் இருக்குது அப்படின்னா அது இன்னுமே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். தயிர், பால் இந்த மாதிரியான மில்க் ப்ராடக்ட்ஸையும் தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், நாள்பட்ட சொரியாசிஸ்னால வேறு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் உடலில் ஏற்படுது? காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நாள்பட்ட சோரியாசிஸ் தொந்தரவுகள் இருக்கும்போது அவங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து உருவாகலாம். நாள்பட்ட தோல் நோயாக 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே சோரியாசிஸ் வச்சுட்டே இருக்கவங்களுக்கு, நிறைய பேர் சரியாயிடுச்சுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விடுறவங்களுக்கு, பாதியோட ட்ரீட்மெண்ட்டை ட்ராப் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்ல அந்த ஹைப்பர் பிக்மெண்டடாக இருக்கக்கூடிய அந்த பேட்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து நம்ம பாடியில் சில ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரிகர் பண்ணி விட்டு திருப்பி சோரியாசிஸை வந்து காஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் 10-15 வருஷமாக சோரியாசிஸோடு இருக்கவங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளில் வரக்கூடிய அந்த வலி, தேய்மானம் இது எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த மூட்டு எலும்புகளில் வர ஆரம்பிக்குது. மூட்டு எலும்புகளில் டெண்டனஸ் இருக்கும், தொடும்போதே வலி இருக்கும். அது மாதிரி நடக்கக்கூட முடியாத அளவுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான சேஞ்சஸ் இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்லையும் நடக்க ஆரம்பிக்குது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம், சேலம் வந்து யுவராஜ் பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? மதற்காக அம்மா சொன்னீங்க. சொல்லுங்க, உங்க வயது என்ன? அவங்களுக்கு 50+ இருக்கு. ஓகே, என்ன கேள்வியோ கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம். வந்து நெஞ்சில வந்து இந்த மாதிரி இந்த வேர்த்து இந்த மாதிரி ஒரு மாதிரி இச்சிங், அந்த கருப்பாயிட்டு அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் அலர்ஜி இருக்கு. ஓகே, ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கா? எல்லா இடத்துலயும் ஆயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, திரும்பவும் அந்த கம்ப்ளைண்ட் வருது. சரிங்க, ஸ்ப்ரெட் ஆகுதுங்களா இல்லை ஒரே இடத்துல தான் இருக்குங்களா? அதாவது இந்த அடிப்பகுதியில ஃபுல்லா நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு.
வேற எங்கேயும் உள்ள உடம்புல வேற எங்கேயுமே வந்து ஸ்ப்ரெட் வேற ஆகலைங்க? வேற எங்கேயும் இல்லை. அந்த நெஞ்சு பகுதியில மட்டும் தான் இருக்குங்க. தோல் உதிருதுங்களா இல்லை நார்மலாக அந்த இடத்துல எப்போவுமே தண்ணி மாதிரி பிசு பிசுப்பான தோற்றத்தில் இருக்குங்களா? அது சரியா தெரியல. அவங்க வெளியூர் இருக்காங்க. சரி, எனக்கு இருக்குதுனால நான் கேட்டேன். சரி, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ சில பேருக்கு வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கும், அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், அந்த இடத்துல வந்து எப்போவுமே பிசு பிசுப்பான தண்ணி வந்து வடிஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அக்குள் பகுதிகளில், செஸ்ட் ரீஜன்ஸில் இந்த மாதிரியான இடங்களில் வந்து வர ஆரம்பிக்குது. இது படர்தாமரை மாதிரியான தோற்றத்தில் வந்து இருக்கும். இன்வெர்ட் சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பு தான். எப்போவும் அந்த இடத்துல வந்து அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும், எரிச்சல் வந்து இருக்கும், வேர்த்துச்சுன்னா ரொம்ப எரிச்சல் ஜாஸ்தி இருக்கும், சொரிஞ்சு அந்த இடமே வந்து புண்ணாக ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் ப்ளீடிங் சொல்லக்கூடிய அரிப்பு இருக்கும்போது அந்த இடத்துல சின்ன சின்னதாக பின் வச்சு குத்துன மாதிரி ப்ளீடிங் கூட வந்து நைட் டைம்லேயோ இல்லை ரொம்ப ஜாஸ்தி அரிப்பு இருக்கும்போது இருக்கக்கூடிய டைமில் வந்து வரலாம். கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். இது வேறு வேறு இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ளே இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் சேலத்துலேயும் இருக்குது. அம்மாவை நேரில் அழைச்சிட்டு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. இது இன்வெர்ட் சோரியாசிஸ் தானா இல்லை படர்தாமரையான்றதை டாக்டர் நேரில் பார்த்து முறையாக அதற்கான சிகிச்சைகள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இதை 2 மாதத்துக்குள்ளே குணப்படுத்திடலாம். நன்றி அழைத்தமைக்கு டாக்டர். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல சொரியாசிஸ்க்கான ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. இதற்கு மூலிகை மருந்துகள் என்ன மாதிரியான நிரந்தர தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. நேற்று இதே மாதிரி இன்னொரு டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.